أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களை பின் தொடர்ந்து வந்த அந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் இன்னும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வாரம் அத்தியாயம் 107 பார்த்தோம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் 106 குரைஷ் அப்படின்ற இந்த சூறாவை பார்ப்போம். இது 4 வசனங்களை கொண்டது. இன்னும் இது மக்காவில் இறக்கி அருளப்பட்டது. இது சூரத்துல் ஃபீலுக்கு அப்புறம் இந்த சூரத்துல் குரைஷும் சிறிய இடைவேளையில் தான் இறக்கி அருளப்பட்டிருக்கு. இது ரெண்டுக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது குறைஷியர்களுடைய மிக முக்கியமான தலைவராக சொல்லப்படுறவர் ஹுசை முஜம்மி அப்படின்னு சொல்லி இவரை சொல்லப்படுறது. முஜம்மின்றது இவருடைய புனைப்பெயர், ஒன்று சேர்ப்பவர் அப்படின்ற அர்த்தம். இவர் யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டனார்கள்லையும் ஒருத்தர். இவர் விருந்தாளிகளை மிக அதிகமாக விரும்புபவர், இன்னும் அவர்களை நல்ல முறையில் நடத்தி அவர்களுடைய நல்ல உபசரிப்பு கொடுப்பவர்னு சொல்லிட்டு இவரை ஒன்று சேர்ப்பவர் அப்படின்ற ஒரு புனைப்பெயரை கொண்டவர். இவர் முக்கியமான தலைவர்களில் ஒருத்தர். காபத்துல்லாவுடைய பொறுப்புகளில் நிர்வகிக்கிறதுலையும் சரி, அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புலையும் சரி முக்கிய பங்கு அவங்க குறைஷ் சந்ததியை சேர்ந்தவங்கள தான் இருந்திருக்கு. காபத்துல்லாவை மெயின்டைன் பண்ணுறதும் அதை கேர்டேக் பண்ணுறது இந்த குறைஷோட ஜென்ரேஷன் மக்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த குசை. இந்த குசை தான் மிக முக்கியமான தலைவர்கள். யார்? குறைஷி கூட்டத்திலேயே மிக முக்கியமான தலைவர்கள்னு சொல்லப்படுறது இந்த குசைன்னு சொல்லப்படுற இந்த மனிதர் தான். அதாவது இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டனார்களில் ஒருத்தர். அதாவது குறைஷி மக்கள் தான் அரபி உலகத்திலேயே மிக அதிகமாக வலுப்பெற்றவர்கள், பவர்ஃபுல் லீடர்ஸ். அந்த ஜென்ரேஷன் பீப்புள் மட்டும்தான். இன்னும் இவங்க தான் அரபிய அந்த தீபகத்திலே படித்தவர்களும் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹிம்யார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கூட்டத்தினர் தான் அரபி உலகத்தை கையாண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் குறைஷியர்கள் வந்ததுக்கப்புறம் குறைஷியர்கள் தான் முழுமையாக அந்த அரபி உலகத்தையே ஆளுமை பண்ண அவங்க நிர்வகிக்கப்பட்டாங்க. இவங்க சிரியாவில் அவங்க வணிகத்தை வெயில் காலத்துலேயும், யமன் தேசத்தில் அவங்களுடைய வணிகத்தை குளிர்காலத்துலேயும் செஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்க யார் யார் ஹஜ்ஜுக்கெல்லாம் வராங்களோ அந்த மக்கள்களை அதிகமாக உபசரித்து அவங்கள நல்ல முறையில் பார்த்து ஹஜ்ஜுக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மக்களாக இந்த குறைஷி மக்கள்கள் இருந்திருக்காங்க. அதாவது இவங்களுடைய ஜென்ரேஷன் நான் சொல்கிறேன். ஹுசைக்கு அப்புறம் அப்துல் மனாஃப், இவருடைய காலகட்டத்தில் தான் அவங்களுடைய பவர் அதிகமாக இருந்ததாம். அப்துல் மனாஃப்க்கு அப்புறம் ஹாஷிம்க்கு அப்புறம் அப்துல் முத்தலீப்க்கு அப்புறம் அப்துல்லாக்கு அப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ இதுதான் இவங்களுடைய ஜென்ரேஷன். ஹாஷிம் அப்படின்ற இருக்கார்ல, அவருடைய முப்பாட்டனர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முப்பாட்டனர் தான் ஹஜ்ஜோடைய காலகட்டங்களில் உணவை அதிகமாக கொடுக்கக்கூடிய மனிதராக இருந்தாராம். ஹாஷிமுடைய மகன் தான் அப்துல் முத்தலீப். அதாவது அந்த காலகட்டத்தில் யமனுடைய கவர்னராக யார் இருந்தாங்கன்னா ஆப்ரஹான்னு ஒருத்தர் தான் இருந்தார். அவரை பற்றி அதாவது சூரத்துல் ஃபீலில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் நம்ம. இவர் மிக பொறாமை கொண்டவர், பயங்கரமான ஒரு கொடுங்கோலனான மன்னர். இவருக்கு அரபு உலகத்தை தன்னுடைய பவர்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காபத்துல்லாவை இடிக்கணும், காபத்துல்லா தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும், அந்த அரபிய உலகத்தையே தன்னுடைய கை கீழே கொண்டு வரணும்னு இவருக்கு ஒரு பொறாமை இருந்தாலும் அந்த டைமில் ரோமும் பர்ஷியாவுடைய அரசாளுமை அந்த பவர் ரொம்ப அதிகமாக இருந்தனால இந்த ஆப்ரஹாவால் எதுவுமே பண்ண முடியல. இந்த ஆப்ரஹா யார்? யமன் நாட்டினுடைய கவர்னர். இவனால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ரோமும் பர்ஷியாவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து அவங்க காபத்துல்லாவை அட்டாக் பண்ணக்கூடாது, நீ உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்தாங்க, எப்படியெல்லாம் அல்லாஹ் அவங்கள காப்பாற்றினா, எந்த மாதிரி அவங்க காபத்துல்லாவை வணங்கி கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல காமிக்கிறான். பசியில் இருந்தும் அச்சத்தில் இருந்து எந்த அளவுக்கு அவங்களாம் உங்களை காப்பாற்றிருக்கான் அப்படின்ற சொல்லி அல்லாஹ் இந்த குரானில் சொல்லி காண்பிக்கின்றான் நமக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த சூறாவை பார்ப்போம். லீ ஈலாஃபி, லீ அப்படின்னா இக்கு, இலாஃப் அப்படின்னா பாதுகாவல் தேடுறது, ஈலாஃபின் அப்படின்னா பாதுகாப்பிற்காக, ஃபார் த ஃபெமிலியாரிட்டி, பாதுகாப்பிற்காக, பாப்புலாரிட்டி, அந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து வரும். குரைஷ் அப்படின்னாலே குறைஷி மக்களின் ஆஃப் த குரைஷ். லி ஈலாஃபி குரைஷ், குறைஷி குலத்திற்கு ஆர்வத்தை உண்டாக்குவதற்காக, ஃபார் த ஃபெமிலியாரிட்டி
ஆஃப் த குரைஷ், ஃபார் த செக்யூரிட்டி ஆஃப் த குரைஷ் ரெண்டுமே வரும். இரண்டாவது வசனம் ஈலாஃபி ஹிம், ஈலாஃப் அப்படின்னா அதே மாதிரி ஃபெமிலியாரிட்டி, பாதுகாப்பு இரண்டுமே வரும். ஹிம் அப்படின்றது வந்து பிரதி பெயர் சொற்களில் ஒன்று. அப்போ அதை வந்து ஹிம் ஹும் அப்படின்னாலே அவர்களை குறிக்கிறது, அவர்களின் பாதுகாப்பிற்காக, தேர் ஃபெமிலியாரிட்டி. ருஹ்ல, ரெஹ்ல அப்படின்னாலே பிரயாணம், ஜேர்னி. ஷிதானா என்னன்னா வின்டர், பனிக்காலம், பனிக்காலம் ஆஃப் வின்டர். ஒஸ் ஸ்வைஃப், ஸ்வைஃப்னா என்னதுன்னா கோடைக்காலம். அண்ட் த சம்மர். ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாய் ஒஸ் ஸ்வைஃப், பனிக்காலம் இன்னும் கோடைக்காலத்தின் பிரயாணத்தில் அவர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்குவதற்காக. பிராக்கெட்டில் வந்து யானை படையினரிடமிருந்து அவர்களை காத்தான் அப்படின்னு இந்த இடத்துல வரும். அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான் இந்த சூறாவில் அவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் தேர் ஃபெமிலியாரிட்டி ஆஃப் த ஜேர்னி ஆஃப் த வின்டர் அண்ட் சம்மர். ஃபல் யஅபுது, ஃபனா எனவே, அபுதிலிருந்து வந்தது தான் யஅபுத், யஅபுதுன. இந்த வாவ் வந்து பன்மையை குறிக்கக்கூடிய வாவ், வணங்குவார்கள் அப்படின்னு வரும். எனவே அவர்கள் வணங்குவார்கள். ஸோ லெட் தம் வர்ஷிப். ரொப்ப அப்படின்னாலே இறைவன், லார்ட். ஹாதானா இந்த, இது அப்படின்னு குறிக்கக்கூடியது. பைத் அப்படின்னா வீட்டை, காபாவை அதாவது ஹவுஸ், எந்த வீடு, காபத்துல்லாவை குறிக்கிறது. ஃபல் யஅபுது ரப்ப ஹாதல் பைத், எனவே இந்த வீட்டின், காபாவின் இறைவனை அவர்கள் வணங்குவார்களாக. ஸோ லெட் தம் வர்ஷிப் த லார்ட் ஆஃப் திஸ் ஹவுஸ். எந்த ஹவுஸ், அந்த காபத்துல்லாவை தான் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. நான்காவது வசனம் அல்லதி அவன், த ஒன் ஹூ, அதுஆமஹும், துஆம்னா உணவு, அதுலேருந்து வந்தது தான் இந்த அதுஆமஹும். ஹும்னா அவர்களை குறிக்கக்கூடியது, அவர்களுக்கு உணவளித்தான், ஃபீட் தெம். மின் இந்த இடத்துல இருந்து அப்படின்னு வரும். பட் இது இன்னொரு இந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் இந்த இடத்துல எதிராக அப்படின்னு மாறும். ஃப்ரம் ஜோயின், பசி, ஜோனாலே பசி, ஹங்கர். வ ஆமனஹும், ஆமனனா என்னது, பாதுகாப்பு அளிப்பது, ஈமான் கொள்வது எல்லாமே வரும். இந்த இடத்துல பாதுகாப்பு அளித்தான். ஆமனஹும் இன்னும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தான். அண்ட் கிவ்ஸ் தெம் செக்யூரிட்டி, மின் இருந்து, ஃப்ரம் ஹவுஃப்னாலே பயம், ஃபியர். சேர்த்து சொல்லும்போது அல்லதி அத்துஆமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹவுஃப், அவன் எத்தகையவன் என்றால் அவர்களுக்கு பசிக்கு உணவளித்து மேலும் அச்சத்தில் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பளித்தான். The one who feeds them against the hunger and gives them security against the fear. இன்ஷா அல்லாஹ் இதை ஒவ்வொரு வார்த்தையின்படி தமிழ் அர்த்தமும் ஆங்கில அர்த்தமும் படித்து தொழுகையில் அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. you